السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையில் மஹ்ஷரிலே அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த நேரம் பயங்கரமான ஒரு நேரமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மாத்திரம் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சிலரை சில விடயங்களை கொண்டு பாதுகாப்பார். ஒவ்வொருவரும் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா பாதுகாப்பை கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, கடுமையான சூடான அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களில் ஒன்றுதான் ஹவுதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய அந்த ஹவுதிலிருந்து, நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய, தண்ணீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஹவுத், இரண்டாவது கௌசர். ஹவுத் என்பது மஹ்ஷரிலே அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான அந்த நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியம். அந்த டேங்குக்கு சொல்லப்படும் ஹவுத் என்று சொல்லப்படும். இரண்டாவது கௌசர். அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை வைத்திருக்கின்றான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே, உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கௌசர் சொர்க்கத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு ஆறாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மஹ்ஷரிலே மனிதர்கள் அனைவரும் சூட்டிலே கஷ்டத்திலே தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதை அல்லாஹ் கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் தூரத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். எனது ஹவுதுடைய தூரம் ஐலா என்ற இடத்துக்கும் யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆவுடைய இடத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எனது ஹவுதுடைய தூரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஹவுதிலிருந்து அல்லாஹு தஆலா நீரை குடிப்பதற்கு, தண்ணீரை குடிப்பதற்கு வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா அங்கே சில கோப்பைகளை, கேத்தல்களை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். இந்த ஹவுதிலே இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும். அதற்கு 2 மீசாபுகள் இருக்கும், 2 பீலிகள் இருக்கும். அந்த 2 பீலிகளும் சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய பீலிகள். அங்கிருந்து தான் தண்ணீர் வரும். அதற்கு அதில் ஒரு பீலி தங்கத்தினால் இருக்கும், இன்னும் ஒரு பீலி வெள்ளியினால் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தர வேண்டும். முதலாவது, இந்த ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முஹாஜிரீன்களில் ஏழைகளுக்கு கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த மக்களில் ஏழைகளுக்கு அல்லாஹ் முதலாவது இந்த ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். திர்மிதியிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது ஹவுதுக்கு தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் ஃபுகராஉல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபாக்களின் ஏழைகள். அவர்களுடைய தலைகள் பரட்டை தலைகளாக இருக்கும், ஆடைகள் அழுக்கு படிந்ததாக இருக்கும். அவர்கள் உலகத்திலே பெரும் பெரும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஏழை முஹாஜிரீன்களுக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு அமல் செய்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு கூட்டம் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிஃபுஹும் வயரிஃபூனனி, அவர்களை எனக்கு தெரியும், அவர்களுக்கு என்னை தெரியும். எனது ஹவுதிலே நீரை அருந்துவதற்காக வேண்டி வருவார்கள், நானும் காணுவேன், ஆனால் விரட்டப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் எனது உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். சொல்லப்படும், இல்லை, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், உங்களுக்கு பின்னால் இவர்கள் இந்த மார்க்கத்திலே என்ன புதிய விடயங்களை எல்லாம் உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது.
இவர்கள் மார்க்கத்தில் இல்லாத பல விடயங்களை இவர்கள் உருவாக்கினார்கள், மார்க்கத்தில் இருப்பதாக சொன்னார்கள், அதை மக்களுக்கு போதித்தார்கள், அதை அவர்கள் வாழ்க்கையிலே செய்தார்கள். இதனால் அவர்களுக்கு உங்களது ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்று சொல்லப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த ஹவுதிலே நீர் அருந்தி அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அமளி துமளிகளிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். செய்யக்கூடிய அமலை மார்க்கம் காட்டிய முறையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற முறையிலே செய்ய வேண்டும். அதில் எந்த ஒரு பிதஅத்தும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு புதிய விடயமும் இருக்கக்கூடாது. அவைகள் அனைத்தும் வழிகேடாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் என்றால் ஹவுதுல் கௌசரிலே, ஹவுதிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரமாட்டான். நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஹவுதிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.